காலையிலேயே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா? ஆமா, எல்லாம் உங்க அப்பா குடுக்குற செல்லம். இந்தா, என் வீட்டுல தண்ணி வரல, எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை. காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு, பொறாமப்பட்டு பொசிக்கிறாத. போடி, போய் துவைச்சு போடுப்போ. ஏமா லதா, நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே, உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கிறான்ல? நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா. என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ராசாத்தி. எந்த டான்ஸ் அலாரம் வச்சது? உன் புருஷன் இருந்த நான்சென்ஸ் தான் அது. காலையில எந்திரிச்சு உன் துணி எல்லாம் அயன் பண்ணுங்கிறதுக்காக நான் தான் அலாரம் வச்சேன். அதுக்கு போய் இந்த கத்து கத்துற. நீங்க அலாரம் வச்சீங்கன்னா ஏன் தூக்கமும் கெடுதல்ல? நாளையில இந்த அலாரம் வைக்காம எந்திரிக்கணும். சரி. காஃபியா இது? வர வர திமிர் ஜாஸ்தியா போச்சு. போய் வேற காஃபி கொண்டு வா. என்ன ஏமூச்ச பாக்குறீங்க? போய் வேலை பாருங்க. அம்மா, என்னடா வர வர உன் மருமகளோட தொலை ஜாஸ்தியா போச்சு. பாபு, இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டியே, அடக்கமா இருக்க தெரியுமான்னு கேட்டியா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா. இப்ப பாரு, 2 பேரும் அனுபவிக்கிறோம். ஏமா, லதாவோட அம்மா மருமகளை மிரட்டுற மாதிரி உன்னால மிரட்ட முடியாதம்மா? இல்லப்பா, மத்தவங்களை அவமானப்படுத்துறதா அவ குடும்ப பழக்கம், அமைதியா இருக்கிறது நம்ம குடும்ப பழக்கம். இங்க என்ன ஏன் குடும்பத்தை பத்தி பேச்சு? கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஜாக்கிரதையா இருங்க. மண்ணெண்ணெய் ஊத்தி என்ன கொளுத்த பாத்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி சரி, என்னன்னு சொல்லி தொலைக்க. இல்ல, எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வராரு. அவர் முன்னால என்கிட்ட அடங்கின மாதிரி. என்ன நடிப்பு தானே? காபி கொண்டாந்து கொடுத்தா போதும். என்ன சொன்னீங்க? இல்ல, ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து கொடுத்தா போதும். சரி சரி, 3 தடவை நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன். 4ஆவது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கிறத வேற. மேனேஜர் வந்துட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும், 3 தடவை. வாங்க 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 வாங்க. என் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சேன். பெரிய பங்களாவாவில இருக்கு. இல்ல சார், இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. நினைச்சேன். உங்க சம்பாத்தியத்துல இங்க கிடக்கிற ஒரு சோபா கூட வாங்க முடியாதே. சரி சரி, உட்காருங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காபி போதும். ஏ லதா, லதா, காபி கொண்டாடி. பொண்டாட்டிய ரொம்ப மிரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார், இல்லன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தலைமலையாரி உட்காந்துருவாளுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, எவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது? கொடுங்க. போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி. நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்துருவாடி. அடடடடடா, என்ன கனிவு, என்ன பணிவு. இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடடே, மறந்துட்டேன். எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு? நிலைமை சரியில்லை, நான் வர்றேன். சார், இருந்து கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு போங்க. ஐயோ, கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன். இருங்க சார். சார், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா கொதிக்க வச்சிருக்கே. என் உடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்சேன். இல்லம்மா, நீ எப்பவும் நேரம் கழிச்சுதானே குளிப்ப. குளிர்ல தண்ணி ஆறிட போதுன்னு தான் அப்படி வச்சேன். ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்னு வர சொல்றியா? ஐயோ, இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கை நீட்ட அளவு பண்ணிட்டியா? என் மேல நீ கை வச்சுட்டல. கையனடி, காலையும் வைக்கிறேன். இப்பவே நான் போலீஸ்க்கு போறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கொளுத்த முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் தரேன். கொளுத்த முயற்சி நடி, இப்பவே உன்னை கொளுத்திடுறேன். நீங்க போக மாட்டோம்.
முதல்ல என்ன கொளுத்திட்டு அப்புறமா அவளை கொளுத்து. பாத்தியாடி இவ்வளவு நாளா நீ யார கொடுமைப்படுத்திட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிருச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாலாகாத்தன இல்லடி, அவங்க குடும்ப கௌரவம் 4 செவத்தை தாண்டி போய் சந்தி சிரிக்க கூடாதுன்னுதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க.